நீங்க வாங்க, நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம். அங்க பக்கத்தில் இருக்கிற கடைகள்ல எல்லாம் வணிக நிறுவனங்கள்ல பெயர் பலகைகள்ல என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையும் நீங்க இந்தியை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் இத்தனை மொழிவழி மாநிலங்கள், அந்த நிலத்தில் வாழக்கூடிய பல்வேறு தேசிய இனங்கள், ஒரு பன்மகை தன்மை கொண்ட ஒரு நாடு இது. இந்த நாட்டினுடைய தனிச்சிறப்பே உலக நாடுகளின் பார்வையில பல மொழி பேசக்கூடிய, பல கலை இலக்கிய பண்பாட்டு வாழ்வியல் முறையை கொண்ட இனங்கள் ஒரே நாட்டுக்குள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்பதுதான் இந்த நாட்டுக்கு இருக்கிற தனிச்சிறப்பே, பெருமையே, அழகே. அதுதான். அதை சிதைக்கிறதுக்கான வேலையை தான் இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செய்கிறார். அதாவது இதை எதிர்த்து பேசுற நம்மை தேச துரோக குற்றம் வாங்க, உண்மையிலே தேச துரோகம் செய்யறது, நாட்டை பிரித்தால துண்டாட துடிப்பது இவர்கள் தான். நீங்க அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வது அதான் நீங்க அதுக்குத்தான் தனித்தனி மாநிலங்கள். இப்ப நாம என்ன கேட்கிறோம், இந்திய நாங்க கட்டாயம் படிச்சாகணும், 3வது மொழி ஒண்ணு இருக்கணும்னா மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கான தேவை, அதற்கான அவசியம், அதற்கான காரணம் என்னன்னு யார் விளக்குவா? மொழி வழியா மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்குள்ள அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அதுக்கான தேவை என்னவா இருந்தது? ஒரே மொழி, நாடங்களும் இந்தி. இந்தியாவில் இத்தனை மொழி இருக்கும்போது நான் ஏன் அந்த இந்தியை மட்டும் படிக்கணும்? ஏன் நான் தெலுங்கு படிக்கக்கூடாது? நான் ஏன் வங்காளம் படிக்கக்கூடாது? நான் ஏன் போஜ்பூரி, மகாராஷ்டிரா, இந்த மணிப்பூரி இதெல்லாம் நான் ஏன் படிச்சுக்க கூடாது? ராஜஸ்தானிலாம் தனி மொழி தானே, பீகாரி தனி மொழி, பஞ்சாபி தனி மொழி, அதெல்லாம் நான் ஏன் படிச்சுக்க கூடாது? நான் ஏன் கன்னடம், இந்த மலையாளம் கத்துக்க கூடாது? அது ஏன் உங்களுக்கு? அதுல என்னது? இந்த இந்தியை மட்டும் சொல்றதுக்கு காரணம் என்ன? உங்க மொழி எப்படி உங்களுக்கு உயர்வா இருக்கோ அது மாதிரிதானே எனக்கு என் மொழி. அப்ப நீ அதை ஏன் படிச்சுக்கிறன்னு சொல்லல, நீ ஓ மொழியை மட்டும் இந்தி படிக்கணுங்கிறதுக்கான தனி காரணம் என்ன? அதுக்கு என்ன, அதுக்கு சிறப்பு காரணம் என்ன?